அடுத்த பரம்பொருள் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் வகுப்பை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். 3 மாத வகுப்பு இது. சாதாரண நபர்களை மாஸ்டர்ஸ் லெவலில் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்லைன் வகுப்பு. இது வரைக்கும் 3 பேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது பேட்சோட முதல் வகுப்பு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆன்லைன் ஜூம் வழியாக வந்து தர இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பங்கு பெற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்றதுன்னு கரெக்டா அந்த வழிமுறைகளை கரெக்டா சொல்லி கொடுக்குறீங்க. நம்மள அப்படியே இழுத்து கீழே விடுற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்தாலும் சீக்கிரமா அதை விட்டு வெளியே வர முடியுது. மாஸ்டர் கிளாஸ் வந்ததுல இருந்து என்னை நான் நிறைய கத்துக்கிட்டேன் குருஜி. இப்பதான் உட்காந்து நான் என்ன வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நான் எவ்வளவு மாறி இருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Your master class is very very useful குருஜி. பரம்பொருள் foundation.in வெப்சைட் போனீங்கன்னா அதுல நிறைய மாஸ்டர்ஸ் கிளாஸை வந்து அப்லோட் வந்து பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் வாயிலாக நிறைய நபர்கள் பயன்பெற்று கொண்டே வந்து வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக www.paramborulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த மாஸ்டர்ஸ் கிளாஸோட இந்த 4வது பேட்சோட முதல் வகுப்பில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நார்சிசிஸ்டிக் பிஹேவியரில் இருக்கக்கூடிய வகைகளைத்தான் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். போன வீடியோ வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து பார்த்தோம். இப்போ எத்தனை வகையான பகுதிகள் இதில் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, முதல் வகை கேஸ் லைட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கேஸ் லைட்டிங் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி ஒரு விஷயம் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்ஃபார்மாக தெரியும், அந்த மெமரி வந்து ரொம்ப பக்காவாக ப்ராப்பராக இருக்கும். ஆனால் அந்த மெமரியை நமக்கே டவுட் வர அளவுக்கு அது அப்படி நடந்துதான்ற அளவுக்கு நம்மளே குழப்பி விட்ருவாங்க. அதான் ஒரு வார்த்தை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஃப் யூ கேனாட் கன்வின்ஸ் தம் ஜஸ்ட் கன்ஃபியூஸ் தம். இது நல்ல கோட் மாதிரி தெரியும். அப்படியே கேட்கும் போதே சிலுத்து போய் சில்லறையெல்லாம் விட்டு எரிஞ்சிடணும்னு தோணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது பல பேருடைய வாழ்க்கையை சீரடித்த ஒரு வார்த்தை. இஃப் யூ கேனாட் கன்வின்ஸ் தம் ஜஸ்ட் கன்ஃபியூஸ் தம் அப்படின்னா என்ன சொல்ல வரான்றதையும் மறக்க வச்சு, இவன் என்ன சொல்ல வந்தாதேன்றது சொல்லாமல் அவன் வேற ஏதோ ஒன்று புரிஞ்சு அதுதான் வாழ்க்கையை நினச்சி வாழ ஆரம்பித்து அவன் வாழ்க்கையை வந்து நாசமாக வந்து சென்று விடுகிறது. அப்போ என்னென்னா, நம்மளையும் குழப்பி விட்டு நம்ம என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்குன்ற, ஆல்ரெடி இந்த உலகமே ஒரு நாடக மேடை, இங்கே வாழ்கிறவங்களாம் நடிகன் தான்ற தன்மையில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதுலேயும் மோசமான ஆக்டிங்காக இந்த மாதிரி நம்மளை வந்து ரொம்ப கேவலமாக ஆக்ட் பண்ண வைக்கக்கூடிய அந்த தன்மை, நம்ம மெமரியே நமக்கு சந்தேகப்பட வைக்கக்கூடிய தன்மை, நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸே நமக்கு டவுட்டு பார்க்க வைக்கக்கூடிய தன்மை இந்த கேஸ் லைட்டிங் அதற்கு வந்து உண்டு. இந்த வேலையை வந்து உங்கள் பார்ட்னர் வந்து பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். அடுத்து என்னென்னா, லவ் பாமிங்னு வந்து சொல்லுவாங்க. லவ் பாமிங்னா அப்படின்னா என்னென்னா, எக்ஸ்ட்ரீமாக அஃபெக்ஷனேட்டடாக இருக்கிறது. டு த கோர் நீங்கள் வந்து அவ்வளோ அஃபெக்ஷன் வந்து பார்த்துருக்கவே முடியாது. சடன்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்டென்ஷன் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. காலிலேயே விழுந்து கிடக்கிறது, லவ் கவிதைகளாக சொல்கிறது, நீ இல்லைனா வாழ்க்கையே இல்லை, இதுக்கப்புறம் நீ தான் என் லைஃபு அப்படின்ற மாதிரி வந்து பேசுவாங்க. ஆனால் படார்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஆட்டிடியூடே வந்து பார்த்தீங்கன்னா அது வேற வாய், இது நாரவாயின்ற மாதிரி அந்த ஆக்டிங் ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்கும். இந்த ஆக்டிங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹர்ட் பண்ணுறது, வெர்பலி அப்யூஸ் பண்ணுறது, காயப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லாதது, ஓன் பண்ணுறது, அவங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்குண்டான எல்லா வேலையும் செய்கிறது. ஏன்னா அது நீ அதான் அப்சஷன். அந்த அப்சஷன் ஒரு படம் வந்து அதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அவன் வந்து லவ் பண்ணாமல் சுற்றிட்டு இருப்பா. அவன் ஒன் விஷ் வீலோட உடைக்கும் போது என்ன வந்து விருப்பம் பண்ணாலும் அவன் என்னை லவ் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிப்பான். அவ்வளோதான். அது வந்து அந்த அப்சஷன் ரொம்ப ஜாஸ்தியாகி ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுற அளவுக்கு வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறை வந்து இந்த லவ் பாமிங்கில் வந்து இருக்கும். ஓவர் எக்ஸ்ட்ரீம் அஃபெக்ஷனேட்டட் லவ் காட்டுறது. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி மென்டலி டார்ச்சர் பண்ணுறது. ஒரு சில பீப்புள் ஃபிசிக்கலியும் டார்ச்சர் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து தனக்கு சொந்தமான ஒரு பொருள் தான் முன்னாடி இருக்கணும், ஆனால் அது சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது. அது வந்து இன்டர்னலி இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட். அந்த கான்ஃப்ளிக்ட்டு எக்ஸ்டர்னலி ரிஃப்ளெக்ட் ஆகி அவர்களது நிம்மதியும் இழக்க வைத்து அவர்களை காயப்படுத்தி உடல் அளவிலும் மனதளவிலும் வந்து காயப்படுத்தும். ரொம்ப ஃபிசிக்கலி ரொம்ப அப்யூஸ் வந்து பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, அவர்கள் நிம்மதியாக இருப்பது பிடிக்காதன்னு காரணமாக. அடுத்து என்னென்னா, தொடர்ச்சியான கிரிட்டிசிசம் வந்து உங்கள் மேலே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் கிரிட்டிசிசம். அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை பார்க்காம சில நேரத்தில் அவங்க சரியாக இருக்கலாம், நீங்கள் தப்பாக இருக்கலாம். ஒரு சில நேரத்தில் நீங்கள் தப்பாக இருக்கலாம், அவங்க சரியாக இருக்கலாம். எப்படி வேணாலும் வந்து மாறலாம். அதை பற்றி ஒரு ஹெல்த்தியான ஒரு விவாதமாகவோ ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷனாகவோ கொண்டு போகாமல் கான்ஸ்டண்ட்டாக உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, உங்களோட ஆக்டிவிட்டியை, உங்கள் நடை உடை பாவனையை, உங்கள் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை, உங்கள் நிம்மதியை, உங்களோட வாழ்க்கை முறையை தொடர்ச்சியாக. எதுக்காகனா அது அவங்களுக்கு அந்த வேலையை பண்ணி கடைசியில் அது வந்து ஒரு போதையாகவே அடிக்ஷனாகவே வந்து மாறிடும். கடைசியில் உங்களை நிம்மதியாக விடாமல் கான்ஸ்டண்ட்டாக வந்து கிரிட்டிசைஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ ஏன் இதை பண்ணுற, நீ ஏன் அதை பண்ணுற, நீ இதை பண்ணுறது தப்பு, நீ இப்படி பண்ணிடக்கூடாது, அப்படி பண்ணிடக்கூடாது. ஒரு கட்டத்துக்கு மேலே
உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் இழப்பதன் காரணமாக டோட்டலாகவே இந்த வாழ்க்கை வேணுமா அப்படின்ற அந்த நிலைமைக்கு வந்து போக ஆரம்பிச்சிருவீங்க. ஏன் அப்படின்னா அந்த அப்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா வெர்பலி இருக்கும்போது, டிஸப்பியர் ஆகும்போது, கோஸ்டிங் பண்ணும்போது, இல்லை ரொம்ப டார்ச்சரை வந்து ஏற்படுத்தும் போது அது வந்து பெரிய லெவலில் பாதிப்பை என்பது ஏற்படுத்தும். அடுத்து என்னென்னா மெயினாக வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. உங்கள் வாழ்க்கை வேறு, அவங்க வாழ்க்கை வேறுன்ற இந்த வாழ்க்கை 2 பேரோட வாழ்க்கை ஒரே வாழ்க்கையாக இருந்தாலும் அவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையினோட என்விரான்மெண்ட் வேறு வேறு என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் வாழக்கூடிய உங்கள் வாழ்க்கையினுடைய என்விரான்மெண்ட் வந்து வேறு வேறையாக வந்து இருக்கலாம். ஆனால் அவங்க என்விரான்மெண்ட்டை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், புரிதல் இல்லாமல், அவர்களது ஃப்ரீடமில் கையை வைக்கக்கூடிய லெவலில் அவங்க நிம்மதியாக ஒரு ட்ராவல் பண்ணுறதோ, இல்லை வந்து ஒரு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றதோ, இல்லை தனியாக வந்து அவங்க டைமை கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டாலோ அதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஓவர் அப்சஷனில் அதை நிம்மதி இழக்கச் செய்தல், அவங்களுடைய லைஃப்பை அவங்கள வாழ விடாமல் அதையும் சேர்த்து நீங்கள் வாழ்கிற அந்த சந்தோஷ் சுப்ரமணியத்தில் ஹீரோவோட லைஃபையும் சேர்த்து அவங்க அப்பாவே வாழ்ந்துட்டு இருப்பார். என்ன கலர் ட்ரெஸ் போடணும், இதைத்தான் போடணும், இங்கே தான் போகணும், இதைத்தான் பண்ணணும்னு சொல்லி இவனுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியே வந்து இல்லாமல் வந்து போயிடும். அதுபோல் டேக்கிங் கண்ட்ரோல்ன்றதில் ரொம்ப வந்து தெளிவாக இருப்பாங்க. உங்கள் கண்ட்ரோல் உங்ககிட்டே இருக்கக்கூடாதுன்றதில் வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து தெளிவாக இருப்பார்கள். உங்களோட கண்ட்ரோல் அவங்ககிட்ட தான் இருக்கணும்னு சொல்லின்றதில் அவங்க வந்து மேக் ஷூராக வந்து இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து முழுமையான ஞானத்திற்கு வரும்போது, அதில் வந்து பல புரிதல்கள் வரும்போது இந்த தன்மையெல்லாம் நம்மளே டாக்ஸிக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட வந்து ஆரம்பிச்சிருவோம். பட் இன்றைக்கி பல குடும்பங்களில் நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கும் போது வந்து பார்க்க முடிஞ்சது. நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் பற்றி கொஞ்சம் பேசுங்க நான் வந்து சொல்லியிருந்தீங்க. நார்சிசிஸ்டிக் ஹஸ்பண்ட் இருந்தால் எப்படி வந்து கடந்து வருது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதற்காக தான் மெயினாக வந்து இந்த வீடியோ வந்து பேசுகிறேன். அடுத்து என்னென்னா மெயினாக வந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறது. நீங்கள் அந்த தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் நீங்கள் தான் அந்த தப்பை பண்ணீங்கன்ற மாதிரி க்ரியேட் பண்ணி, ஃப்ரேம் செட் பண்ணி, ஸ்டேஜிங் பண்ணி, அதுக்கு பிளாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களே நம்ப வச்சு அதுக்கு வந்து அவங்க சைலண்ட்டாக இருந்து உங்களுக்கு வந்து அந்த பெயினை வந்து கொடுக்குறது எல்லாமே மென்டல் ரீதியான டேமேஜஸ் தான். அதாவது சைலண்ட் ட்ரீட்மெண்ட் குருமார்கள் வந்து சீடர்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சில நேரங்களில் வந்து ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இல்லை சில உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியும் வந்து கொடுப்பாங்க. இல்லை சைலண்ட் ட்ரீட்மெண்ட்னா என்னென்னா, இது ஒரு காலகட்டத்துக்கு மேலே எப்படி ஆகிடுச்சு அப்படின்னா, தனது ஆசையை பூர்த்தி செய்வதற்காக சைலண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து அதிகம் வந்து கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க. தான் பண்ணுறது கரெக்டு தான். இப்போது நம்ம கரெக்டான ரோட்டில் வந்து போயிட்டுருப்போம், டக்குன்னு ஒருத்தர் ஆப்போசிட் ரூட்டில் தப்பான ரூட்டில் நோ என்ட்ரியில் வரான்னு வச்சுங்க, அவன் ஒரு செகண்ட் வண்டி நிப்பாட்டே உனக்குலாம் அறிவு இருக்கா, இவாட்டி இப்படி தப்பான ரூட்டில் வண்டியை ஓட்டிட்டு வரனா ஒரு செகண்ட் நமக்கே வந்து டவுட் வரும், என்ன ஒருவேளை நம்ம தான் தப்பாக வந்துட்டோமான்னு பார்த்தா அவன் தான் தப்பாக வந்திருப்பான். அதுபோல் ஓவர் கான்ஃபிடென்ஸில் நீ தான் பண்ணியிருக்க, நீ பண்ணது தான் தப்புன்னு சொல்லி உங்களையே நம்ப வைத்து விடுவார்கள். இதை மாற்றிக்கொள்வதற்கும் ஒரு காலகட்டத்திற்கு மேல் வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். நம்மளோட நியாயத்தை எங்கே சொல்கிறதுனே தெரியாமல் இருக்கும். மிஞ்சி போனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுவோம், பிடிச்சவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவோம். அவங்களால இதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியாது. அப்போ என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் உங்களது உறவு முறையில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம். அடுத்து என்னென்னா, ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கும்போது, ஹாப்பியான மூமெண்ட்ஸில் வந்து இருக்கும்போது நிறைய உண்மைகளை வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து பேசுவோம். அது வந்து அவங்க மேலே இருந்த அதிக நம்பிக்கையில் வந்து பேசுவோம். அந்த ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வீக்காக இருக்கக்கூடிய சமயத்தில் நமக்கு எதிராக வந்து பயன்படுத்துறது, நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணுறது, நம்ம கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து அதாவது நம்ம கூட இருக்கக்கூடிய பார்ட்னர் நமக்கு வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு தைரியம் கொடுக்கணும், நம்பிக்கை கொடுக்கணும். நம்ம தப்பு பண்ணாலும் நான் உன் கூட இருக்கேன், உன்னை நான் அந்த அளவுக்கு வந்து நம்ம போக விட்டுற மாட்டேன்னு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணலாம். ரொம்ப சொல்லி கேட்கல அப்படின்னா அவங்க கூட வாழ்கிறதுக்கு வாழாமே இருக்கலாம். ஆனால் ஆப்போசிட் சைடும் பார்ட்னர் வந்து தன்னை மாற்றிக்கொள்வதற்கு வந்து தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்றால் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் ஒரு சைடு மட்டும் நான் வந்து நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு வந்து நினைக்கிறேன், ஆனால் ஆப்போசிட்டில் வந்து அதுக்கு உண்டான ஈக்குவல் எஃபர்ட் வந்து எடுக்காமல் வந்து போகும்போது இவர்கள் செய்த தவறுகளுக்கு கூட அவர்களை வந்து காரணம் வந்து கூறுவது, அவர்கள் சந்தோஷமாக வேறு சூழ்நிலையில் வந்து அவங்களோட வாழ்க்கையை பற்றின இருக்கக்கூடிய ஒரு சில உண்மைகளை வந்து பகிரும்போது அதெல்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சுட்டு, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு வீக்கான டைமில் வந்து மறுபடியும் வந்து காயப்படுத்துறது, திருப்பி வந்து அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரியான சீப்பான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். அடுத்து என்னென்னா, இன்டர்மிட்டன்ட் அஃபெக்ஷன் வந்து சொல்லுவாங்க. அது என்ன இன்டர்மிட்டன்ட் அஃபெக்ஷன் அப்படின்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, இடையில ஒரு கேப் இருக்கும். அந்த மாதிரி அன்பு காமிச்சிட்ருப்பாங்க, டக்குன்னு ஒரு பெரிய கேப்பு டெய்லியும். இப்போது நம்ம அவங்கள சந்திக்கலைன்னா கூட ஃபோன் டோன்லேயும் சரி, மீட்டிங்லேயும் சரி, உட்காந்து பேசும்போதும் சரி, ஒரு வேவ் லென்த் இருக்கும், ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அந்த ஒரு மனப்பான்மையே வந்து இருக்காது. இடையில வந்து டோட்டல் வந்து ஒரு டிஸ்கனெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து இந்த கேப் வந்து இருக்கும். ஸோ அந்த கேப்பை வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். சில நேரத்தில் அந்த கேப் அவசியமானதாக இருக்கலாம் 2 பேருக்கு, அதை நான் பாராட்டுறேன். பட் அவசியப்படாத நேரங்களில் கூட கேப்பை தானே உருவாக்கி அதில் வந்து அவங்கள வந்து காயப்படுத்தி, அதில் வந்து அவங்கள வந்து ஹர்ட் பண்ணி,
அந்த அஃபெக்ஷன் வந்து இல்லாத காரணத்து அந்த நேரம் வந்து இல்லாத அந்த கேப்புக்கு வந்து வேறு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர்களை வந்து பாதிப்புக்குள்ளாக்குவது, இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்கும்போது இது வந்து நார்சிசிஸ்டிக் அப்யூஸில் மட்டும் இல்லை, நார்சிசிஸ்டிக் பிஹேவியர்ஸ்லேயும் வந்து வருது. ஸோ இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் உங்களோட கணவனுக்கு இருக்குது அப்படின்னா இது வந்து முதல் தவறு. நீங்கள் அவரை பற்றி புரிதல் இல்லாமல் திருமணம் செய்து கொண்டது. இப்போது ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஒரு புரிதல் வந்து குடும்பத்தில் இருப்பவர்கள் வந்து வரணும். என்ன அப்படின்னா, மாற்றம் என்பது வெறும் இறைவனால் வேண்டினால் மட்டும் வருவதல்ல, சம்பந்தப்பட்ட நபரும் தான் மாற வேண்டும் என்ற நினைப்பில் இருக்கும்போது மட்டும்தான் ஒருவர் முழுமையாக மாறுவாரே தவிர, ஏன்னா லைஃப் லாங் ப்ராசஸ், சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை போகக்கூடிய ப்ராசஸ். உங்களோட ஈகோவை உங்களோட பார்ட்னர் தான் வந்து டெஸ்ட் பண்ண முடியும். உங்களுக்கு உண்மையாகவே ஈகோ இருக்கா இல்லையா, நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஈகோவே இல்லைன்னு. பட் உங்களோட க்ளோஸான பார்ட்னர் தான் நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க, எந்த லெவலுக்கு உங்களுக்கு ஈகோ இருக்குன்றத முழுமையாக உள்ளே பூந்து உங்களுக்கு தெரியாத அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து காட்ட முடியும். ஸோ அந்த தன்மையில் உங்களால் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிற்க முடியுதா, அந்த தன்மையில் உங்களால் ஸ்டெபிளாக இருக்க முடியுதா, அந்த தன்மையில் அந்த தவறுகளை உங்களால் திருத்தி கொள்ள முடிகிறதா, அந்த தன்மையிலிருந்து நீங்கள் வந்து மெட்டீரியல் சக்ஸஸும் ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸும் இருவரும் இணைந்து அடைய முடிகிறதா, நீங்கள் அந்த நிலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிட்டாச்சாக இருக்கீங்களான்றதை பொறுத்து தான் உங்களது எதிர்காலம் என்பது அமைகிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த தன்மையில் வந்து இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். ஒருவேளை என்ன சொன்னாலும் கணவர் வந்து கேட்க மாட்டுறாரு அப்படின்ற மனநிலையில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். 2 விஷயந்தான் வெளிப்படையாக சொல்லணும்னா, நான் சேர்ந்து வாழ்கிறேன்னா எல்லாத்துக்கும் தயார்னு சொல்லி நீங்கள் பயணம் பண்ணிடணும். இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும். அப்போ என்னென்னா, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு லா அபைடிங் சிட்டிசனாக இருந்து இறை சட்டத்திட்டத்திற்கும் உட்பட்டு செயல்படும் போது வாழ்க்கை வந்து மிகச்சிறப்பாக வந்து இருக்கிறது. ஸோ இந்த தன்மையில் கொஞ்சம் ஆய்வுகளை செய்து கொஞ்சம் கேரக்டர் அனலைஸ் பண்ணி அப்புறம் கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்து போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு 100% நம்பிக்கை இந்த பயணத்தில் வந்து இருந்தாலும் கண்டிப்பாகவே ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் கூட நிறைய விஷயங்கள் வந்து மாறுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போதும் அந்த கரை தேறுவதற்குண்டான அந்த பயணத்தை, சம்சார பந்தத்தை கடந்து செல்வதற்குண்டான பக்குவ நிலையோடு நீங்கள் வந்து பயணம் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். சிங்கப்பூரில் வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் அடுத்த மீட்டப் வந்து ஏற்பாடு பண்றோம். இதற்கு முன்னாடி சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாலையும் சரி, இந்தியாவிலும் சரி பல நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப் கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எலவேஷன், முக்திக்கான ஞான பாதைக்கு உண்டான கேள்விகள் மற்றும் பதில்கள், உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியிட முடியாத பல கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொண்டும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத வாழ்வியல் மாற்றங்களை தங்களது வாழ்வில் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு www.guruvinkarunai.com நீங்க போனீங்கன்னா நம்ம புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுபோக நிறைய ஆர்கானிக் பொருள்களும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் நீங்க வந்து தாராளமாக வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டும் என்கின்ற பொருள்களை, பிற மனிதர்களை, பிற உயிரினங்களை, பல மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி எப்படி வேகமா நம்ம கிட்ட நகர்த்தி கொண்டு வருது அப்படின்ற அந்த ரகசியத்தை வந்து அதில் வந்து தெளிவாக பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.